பாரி ஏற்கனவே தேமுதிகவுக்கு இடங்கள் ஒதுக்கப்பட்டு இன்னைக்கு அறிவிக்கப்பட்டிருக்கா. ஏன்னா நீங்க சொன்னபடி இன்னைக்கு பேச்சுவார்த்தையெல்லாம் அவங்க நடத்தல, வந்தாங்க, தொகுதிகள் அறிவிக்கப்பட்டிருக்கு அப்படின்றத சொல்றீங்க. அப்போ இந்த நம்பர்ஸ் இதுவரைக்கும் வெளிவராமல் இருந்தது இல்லையா? மற்ற கூட்டணி கட்சிகள்கிட்ட எல்லாம் முடிச்சுட்டு புதுவரவான தேமுதிக கிட்ட பேசினாங்க, இல்ல அதுக்கான நம்பர்ஸ் வெளிவந்தது அப்படின்றத நம்ம பார்க்கணுமா? இல்ல மற்ற கட்சிகளுடைய பேரங்கள் தேமுதிகவோட நம்பர்ஸ் தெரிஞ்சா அந்த பேரம் இன்னும் அதிகமாகும் அப்படின்றனால இப்போ அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்களா? முதல் முறையாக திமுக கூட்டணியில் குறைந்த எண்ணிக்கையில் போட்டியிடும் கட்சிகளுக்கு முதற்கட்டமாக அழைப்பு விடுக்கப்பட்டு அவர்களுக்கான எண்ணிக்கை முடிவடைந்தது. ஐயுஎம்எல் வழக்கம் போல ஐயுஎம்எல் தான் முதன்மையாக திமுக கூட்டணியை அழைப்பார்கள். அவர்களை அழைத்து கடந்த முறை 3 தொகுதியில் நின்ற ஐயுஎம்எல் 3லுமே தோல்வியடைந்த நிலையில் அவர்களுக்கு 2 இடங்கள் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. அவர்கள் ஏனைய சின்னத்தில் நிற்பார்கள். அதே போல அடுத்த கட்டமாக மதிமுகவிற்கு அழைக்கப்பட்டு அந்த மதிமுகவிற்கு 4 இடங்கள் ஒதுக்கீடு செய்யப்பட்டன. கடந்த முறை 6 ஒதுக்கீடு செய்யப்பட்ட நிலையில் தற்போது 4 இடங்கள் ஒதுக்கீடு செய்யப்பட்ட நிலையில் அதில் 3 இடங்கள் உதயசூரியன் சின்னத்திலும் 1 இடம் தனி சின்னத்திலும், அதாவது கட்சியினுடைய அங்கீகாரத்திற்காக அவர்கள் கேட்டார்கள். அதன் அடிப்படையிலே திமுக தலைமை அவர்களுக்காக அந்த ஒரு இடத்தை விட்டுக் கொடுத்தது. எனவே 3+1 என்ற அடிப்படையில் அவர்களுக்கான இடமும், அதே போல மனிதநேய மக்கள் கட்சியை பொறுத்த வரைக்கும் கடந்த தேர்தலில் 2 இடங்கள் உதயசூரியன் சின்னத்தில் நின்று வெற்றி பெற்றார்கள். எனவே அவர்களுக்கு அந்த 2 இடங்களும் ஒதுக்கீடு செய்யப்பட்டன. அதே போல கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சி 3 இடங்கள் கடந்த முறை நின்று 1 இடங்கள் வெற்றி பெற்றார்கள். அவர்களுக்கு இடங்கள் குறைக்கப்பட்டு 2 இடங்கள் மட்டுமே ஒப்பந்தம் கையெழுத்தாயிருக்கிறது. மேலும் இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் அவர்களுக்கு தலா 5 தொகுதியில் வழங்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே 2021இல் 2 கட்சிகளுமே தலா 6 பெற்று அதில் 2 மட்டுமே தலா 2இல் மட்டுமே வெற்றி பெற்றார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. அவர்களுக்கு இடங்கள் குறைக்கப்பட்ட நிலையில் தற்போது சண்முகம் அவர்கள் கூட முதலமைச்சரிடம் பேசும் பொழுது பல்வேறு காலகட்டங்களில் அடிப்படையில் சில தொகுதிகள் கூடுதலாக சில கட்சிகளுக்கு கொடுக்க வேண்டிய தேவை இருக்கிறது. தேர்தலுடைய பல்வேறு போக்குகள் வெவ்வேறு விதமாக இருப்பதால், எனவே நீங்கள் எங்களுடைய தோழமை கட்சிகளாக இருந்து வருகிறீர்கள், நீங்கள் தான் எங்களுக்கு இந்த தொகுதி குறைவாக கொடுப்பதற்கு ஒத்துக்கொள்ள வேண்டும் என்று முதலமைச்சர் கோரிக்கை வைத்ததாகவும் சொல்லப்படுகிறது. எனவே இந்த தேர்தல் வியூகங்கள் அடிப்படையில் வெற்றி ஒன்றுதான் நம் கூட்டணிக்கு இலக்காக இருக்க வேண்டும் என்ற அடிப்படையில் நீங்கள் இடத்தை குறைத்துக் கொள்ள வேண்டும் என்று கம்யூனிஸ்ட் கட்சிகளிடம் நேரடியாகவே கோரிக்கை வைக்கப்பட்டது. இன்னும் சொல்ல போனால் நீங்கள் சொல்லியபடி, அதாவது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தான் அதிகப்படியான 4 கட்ட பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டார்கள். ஏனென்றால் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மற்றும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியை பொறுத்த வரைக்கும் அமைச்சர்களிடம் பேசுவது, அதே போல முன்னணி தலைவர்களிடம் பேசுவது உள்ளிட்ட அந்த பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட மாட்டார்கள். அவர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு திட்டம் திமுக சார்பில் ஒரு எண்ணிக்கை கொடுக்கப்பட்டால் அதை செயற்குழு மற்றும் பொதுக்குழு அவருடைய குழுவில் வைத்து அது மாநில குழுவிற்கு பரிந்துரை செய்து அந்த மாநில குழு மூலமாகத்தான் அந்த ஒப்புதல் பெறப்பட்டு அது மூலம்தான் ஒப்பந்தம் கையெழுத்தாகும். ஆனால் குறிப்பாக தேமுதிகவை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு பேச்சுவார்த்தை என்பது இதுவரை எந்த ஒரு பேச்சுவார்த்தையும் நேரடியாக நடைபெறவில்லை தான் உண்மை. முதற்கட்டமாக அவர்கள் திமுகவில் இணைந்த போது அறிவாலயம் வந்தார்கள். அதன் பிறகு ராஜ்யசபாவிடம் மறுநாள் தேதி நாமினேஷன் முடிய போகிறது என்ற அடிப்படையில் சுதீஷ் மட்டும் வந்தார். அவர் ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டு சென்றார். தற்போது அவர்கள் வந்திருக்கிறார்கள். 10 தொகுதிகள் அவர்களுக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. இதன் மூலம் அவர்கள் நேரடி பேச்சுவார்த்தையில் எப்பொழுதும் நேரடி பேச்சுவார்த்தையில் ஈடுபடாமல் அமைச்சர்கள் மூலியமாக அவர்கள் பேசியிருக்கிறார்கள். அதன் அடிப்படையிலே விருதாச்சலம், விருகம்பாக்கம், ரிஷிவந்தியம், சாத்தூர், விருதுநகர், கும்மிடிப்பூண்டி மற்றும் கோணவள்ளி தனி தொகுதியும், அதேபோல பல்லாவரம், எழும்பூர், சேலம் மேற்கு இணைந்த 10 தொகுதிகள் அவர்களுக்கு வழங்கப்படும் என்று உத்தேச பட்டியலாக சொல்லப்படுகிறது. விருதாச்சலம் ஏற்கனவே என்ற தொகுதி, அதே போல விருகம்பாக்கம், மேலும் ரிஷிவந்தியம், சாத்தூர், விருதுநகர், கும்மிடிப்பூண்டி, கங்கனவள்ளி, பல்லாவரம், எழும்பூர், சேலம் மேற்கு என இந்த 10 தொகுதிகள் உத்தேச பட்டியலாக அவர்களுக்கு கொடுக்கப்படும் என்று சொல்லப்படுகிறது. அதன் அடிப்படையிலே தங்களுடைய கோரிக்கையை திமுக தலைமையிடம் கொடுத்தார்கள். இதன் அடிப்படையில் ஏற்கனவே எண்ணிக்கையில் அடிப்படையில் தற்போது வரை அனைத்து கட்சியோட அந்த கூட்டணி பேச்சுவார்த்தை முடிவடைந்திருக்கிறது. காங்கிரஸ் 28, மதிமுகவுடன் 4, மனிதநேய மக்கள் கட்சியோட 2, அதேபோல கொங்கு நாடு மக்கள் கட்சி 2, ஐயுஎம்எல் கட்சிக்கு 2, அதே போல தொடர்ச்சியாக இந்திய மற்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்டுக்கு தலா 5 இடங்களும் என எண்ணிக்கையில் அடிப்படையில் முடிவடைந்தது. இன்று காலை திருமாவளவனுக்கு விடுதலை சிறுத்தைகளுக்கு 8 இடங்கள் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கின்றன. தற்போது தேசிய முற்போக்கு திராவிட கழகத்திற்கு 10 இடங்கள் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கின்றன. எனவே எண்ணிக்கையில் மட்டும் முடிவடைந்த நிலையில் அடுத்த கட்டமாக எது தொகுதி என்று தொகுதி அடையாளம் காணுவது நாளை முதல் பணியேற்கக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. நாளையே திமுக தன்னுடைய கூட்டணி பேச்சுவார்த்தை முடிவடைகிறது.